பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. அதாவது மகனே மகளே, இன்னைக்கு நீ கவலைப்படாம ஜபம் பண்ணுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆனா நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்ம கவலைப்பட்டு தாங்க ஜபம் பண்றோம். என் வாழ்க்கையில அது நடக்கலையே, என் வாழ்க்கையில எது நடக்கலையே, நான் எவ்வளவு விசுவாசமா ஜபிக்கிறேன், இன்னுமா நான் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன், நான் கர்ப்பத்தின் கனிக்காக ஜபிக்கிறேன், எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லைங்களேன்னு சொல்லி நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்க காரியங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், நடக்காததுனாலேயே விசுவாசத்தை இழந்துட்டு கவலையோட புலம்பி கொண்டு நம்ம ஜெபம் பண்றோங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசமா ஜெபம் பண்ணு, முதலாவது நீ கவலைப்படாம ஜெபம் பண்ணுமான்றாரு. சரி, கவலைப்படாம ஜெபம் பண்றதுன்னா உன் கவலை எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நீ என்கிட்ட ஜெபிக்க வரும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெறுவீங்கள்ட்டு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுமா. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ற உன் ஜெபத்துக்கு உனக்கு பதில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக, உங்க படிப்புக்காக, உங்க வேலை இல்லாத பிரச்சனைக்காக என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே கர்த்தர் பதில் தருவாரு. நிச்சயமா உங்க வேண்டுதலுக்கு இன்னைக்கு கேட்கப்படும். இது நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.